மாரி காலத்துல பார்க்கும்போது உண்மையிலேயே நல்ல வடிவா இருக்குது. இதுல வேற நிறைய தம்பியாக்கள் விளையாடி கொண்டிருக்கீங்க. 1978ஆம் ஆண்டு சிடிபியில் நடத்துகிற கடமையாற்றி அது சரியா நீங்க சொல்றது? வேற என்ன, உண்மையிலேயே கடலுக்கு நடுவில் இருக்க சுடுகாடு மாதிரி தான் தெரியுது. இங்கதான் ஒவ்வொரு முறையுமே கொண்டு வர்றது. ஆளும் இங்கே லுக்காக இருக்கு, ஆளை கொஞ்சம் ஆளும் லுக்கா இருக்காங்க. உப்பாறு கடல் நீர் ஏரி. அதுல சேற்றுக்குள்ள காலை வச்சுட்டோம். பரப்படிச்சு போட்டு இன்னொரு வம்படியாக பார்க்கலாம். எவ்வளவு வேகமா நீர் ஓடிக்கொண்டிருக்கின்றத பாருங்கோ. தலையில இருக்கிற வெள்ளை மயிரை பிடிங்கினாலாம் முண்டை பிடிங்கினா எல்லாம் வெள்ளி ஆகுமா. மாடுகள் எவ்வளவு சிறப்பா பாதை விட்டு தருகின்றன. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற கைதடி என்ற ஊரில். இந்த ஊரினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏற்கனவே கைதடி என்ற ஊரை பவனீசன் காட்டுனீங்கள் என்று நீங்கள் சொன்னால் அது மற்ற பகுதி. இன்றைய நாளில் காட்ட போகிற பகுதி மாரி காலத்தில் பார்க்க வேண்டிய பகுதியாக இருக்கும். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி கைதடி மானிப்பாய் பிரதான வீதி. இதில் இருந்து இந்த பக்கமாக பயணம் செய்தால் கைதடி சந்திக்கு போகலாம். அதாவது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் போயிடலாம். இதில் இருந்து இந்த பக்கமாக பயணம் செய்து 2.8 கிலோமீட்டர் பயணம் செய்தால் கோப்பாய் சந்திக்கு போகலாம். அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி அந்த பகுதிக்கு போகலாம். அதை தாண்டி போனால் அப்படியே மானிப்பாய்க்கு போகலாம். இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய காணொலியினுடைய முன்னோட்டத்தை பதிவு செய்கிறோம். அதுக்கு காரணம் இந்த வடிவான காட்சி பாருங்கோ, எவ்வளவு சிறப்பாக இருக்குண்டு. கோடை காலத்தில் வந்தாலும் பள்ளமான பகுதிகளில் தண்ணி நிற்கும். ஆனால் இந்த பகுதியை இந்த மாதிரி காலத்தில் பார்க்கும்போது உண்மையிலேயே நல்ல வடிவாக இருக்குது. பச்சை பசையில இருக்கிற ஒரு நடுப்பகுதியில் ஒரு குளம் மாதிரியான தோற்றத்தோட இந்த நீர்த்தேக்கத்தை பார்க்க முடியுது. நிறைய நீரோட்டம் இருக்குது பாருங்க, அப்படியே தொடர்ச்சியாக நீர் ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த பகுதியை பாருங்க எவ்வளவு வேகமாக நீர் ஓடுதுன்றதை உங்களால் உணர முடியும். நாங்கள் இந்த வீதியால் பல தடவைகள் பயணம் செய்திருக்கிறோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல நின்று நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு இந்த இடத்துல நின்று முன்னோட்டம் பதிவு செய்வோம் போட்டு நின்று இந்த பக்கம் போய் பார்த்தா உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே நீர் ஓடி இந்த வீதியினுடைய கீழ்ப்பகுதியால் மதகுக்குள்ளால் போய் அங்கால போகுது பாருங்கோ. எவ்வளவு வேகமாக நீர் ஓடிக்கொண்டிருக்கின்றத பாருங்கோ. இன்றைக்கே இப்படி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் வந்திருந்தால் இந்த இடம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அந்த தண்ணி போய் அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்குற அந்த காட்சியை பாருங்கள் இவ்வளவு நல்லா இருக்குண்டு. இந்த அழகான சூழலுக்கு பின்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. இந்த கடல் நீரேரி எது என்று கேட்டால் உப்பு ஆறு கடல் நீரேரி என்று இந்த பக்கத்தை சொல்கிறார்கள். இது இப்படியே போய் உங்களுக்கு தெரியும் நாவற்குழி பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்குள்ளால போய் அரியாலை கடற்கரையை பக்கத்தால் போய் அப்படியே சங்குப்பட்டி அந்த பகுதி அதாவது பெருங்கடலோட போய் கலக்குது. அதனால இதை கடல் நீர் ஏரி என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த பகுதியில் இந்த பக்கமாக இதால் போய் அப்படியே போய் 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 தொண்டைமானாருக்கும் போகுது. அந்த நீரோட்டம் பெரிய அளவில் வெள்ளம் போடுமாக இருந்தால் இந்த பகுதிகள் எல்லாம் தொண்டைமானாரோடையும் இந்த பக்கமாக நாவற்குழி அந்த பக்கம் போய் பெருங்கடலோடையும் தொடர்புடைய மாதிரி, அதாவது யாழ்ப்பாணத்தை அப்படியே பிரித்து வச்சிடும். யாழ்ப்பாணத்தை 2 பகுதியாக பிரிக்கிற அளவுக்கான ஒரு நீரோட்டம் இதில் இருக்குது. இன்றைய நாளில் இந்த காணொலியில் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்து வலப்பக்கம், அதாவது வீதியினுடைய வலப்பக்கம் இந்த கடல் நீரேறி இருக்கிற பகுதிகளை உங்களுக்கு காட்ட போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். போகிறதுக்கு முதல் கூகுள் வரைபடத்தில் உங்களுக்கு அந்த பகுதியை காட்டுறேன். இப்போ ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த பகுதியில் நிற்கிறேன், சரியா? இப்போ இலங்கை யாழ்ப்பாணத்தை கொஞ்சம் தலைகீழாக திருப்புவோம். நான் திருப்ப இப்படி தண்ணி ஊற்றினா அதை வழியில் இதில் நிற்கிறேன், சரியா? இந்த பிரதான வீதிக்கு பேர் தான் கைதடி மானிப்பாய் பிரதான வீதி. இதில் இந்த பக்கம், அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பக்கம்தான் இது பாருங்க. இது அப்படியே இந்த நீரோட்டம் இங்கே வந்து இதால் அப்படியே பெருங்கடலோட கலக்குது. பார்த்துட்டிங்களா? இந்த பூநகரி பாலம், இது விளங்கும் தான் உங்களுக்கு. இங்கே பூநகரி பாலம்,
இது ஒரு பெரிய கடல் நீரேரி, கடலோட தொடர்புடைய இடம். அதே மாதிரி இந்த பக்கத்தால் பாருங்கோ, இந்த இடங்களில் நீரோட்டம் இருக்குது. இதால் வந்து அப்படியே வந்து அக்கறை கடற்கரை, அதாவது தொண்டைமானாறு முகத்துவாரத்தினூடாக நீர் வெளியேறும். கூடுதலாக நீங்கள் பார்த்தா இந்த பகுதியிலே இருந்து நீர்வரத்து இந்த பக்கம் இருக்குது. ஏன்னா இங்கால பள்ளமான பகுதி. எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். போய் சில முக்கியமான பகுதிகளை உங்களுக்கு காட்டுறேன். பிரதானமாக இயற்கையான வடிவான இடங்களை காட்டுற மாதிரி தான் இந்த காணொளி இருக்கும். உப்பாறு கடல் நீர் ஏரி, இல்லை கைதடி கடல் நீர் ஏரின்னு சொல்லுவோம். இதில் பாருங்க வலப்பக்கம் ஒரு குறுக்கு வீதி போகுது. இந்த குறுக்கு வீதிக்குள்ளே போகிறோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு நாள் போனாங்கன்னா இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பாருங்க ஊரியான் 2ஆம் ஒழுங்கை இருக்கு. இந்த 2ஆம் ஒழுங்கைக்குள்ளே போவோம். இல்லை வலப்பக்கம் பாருங்க, இந்த கோயிலுக்கு பின்னுக்கு கடல் நீர் ஏரி தான். சரியா? நேராக போயிடுவோம். நேராக போய் வலப்பக்கம் போய் அதில் சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். இதால் வலப்பக்கம் ஒரு ஒழுங்கை போகுது. இந்த ஒழுங்கைக்குள்ளே போகணும். போகலாம். சார் சரியான சார், சும்மா இல்லை பெருசாக வழுக்குது. இதுக்குள்ள ஏன் வந்தேன்னு யோசிக்கிற அளவுக்கு வழுக்குது. தப்பித்து போக வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஃபுல்லாக இருக்கிறதால சர்க்கையில் நாங்கள் அன்னைக்கு வந்ததோடு ஒப்பிடும்போது இன்றைக்கு பாருங்க. இல்லை இதால் போயிடாது, இதுக்குள்ளால போயிடாது. திரும்ப அந்த பக்கம் தான் போய் வரணும். இந்த கடல் நீர் ஏரி பக்கத்தை பாருங்க, வடிவாகத்தான் இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் பெரிய அளவு வெள்ளம் போட்டால் இங்கே நிறைய பேர் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாங்கள் வந்த பாதையினுடைய அடையாளத்தை பாருங்க, நாங்கள் இங்கே பைக் போன அடையாளத்தை பாருங்க, ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போகுது. ஐயோ, இழுக்கக்கூடாது, 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 இழுக்கக்கூடாதா. இப்படியான இடங்களுக்கு போகும்போது மிகுந்த அவதானமாக இருக்கணும். ஏனென்றால் எலிக்காய்ச்சல் பெருமென்று சொல்கிறார்கள். ஏன்னா ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான். மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. மழைக்கு பிறகு வெள்ளங்களுக்குள்ளே கால் வைக்கிறது, சேறுகளுக்குள்ளே கால் வைக்கிறது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளும். சரியா? நாங்கள் இப்படியே போய் அடுத்த ஒழுங்கைக்குள்ளே போவோம். இதுதான் இந்த ஒழுங்கு தான் ஒழுங்கை மாறுவோம். இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் சிரமப்படுவார்கள். இந்த வீதியை பாருங்க, இன்றைக்கே இப்படி இருக்குண்ணா. மழை பெய்து எவ்வளோ நாள் சாதவாக தூறிக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் இப்போவும் அதனுடைய தாக்கம் இன்னும் குறையலை. சறுக்கும். நாங்கள் ஏற்கனவே வந்த சூழலோடு இப்போ அவதானிக்கும் போது இந்த நீர் உயர்ந்ததை அவதானிக்க முடியுது. வித்தியாசமாக தான் இருக்குது. நிறைய மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்குன்னா நாங்கள் அதில் போய் காலை கழுவ போகிறோம் மக்களே. இது கடல் நீரேரி, ஓட்டம் இருக்கிற நீரேரி. அதில் சேற்றுக்குள்ளே காலை வச்சுட்டோம். கட்டாயம் கழுவணும். கழுவாம விட்டால் பிறகு எலிக்காய்ச்சல், பூனை காய்ச்சல், கண்டவாட்டு காய்ச்சல்கள் வரும். ஏற்கனவே நாங்கள் இந்த பகுதிக்கு வந்து நாகதாளி பழம் சாப்பிட்டு நாங்கள் அந்த காணொலியை பார்த்துட்டு ஒரு அக்கா
தம்பி எங்களுக்கு நாகதாளி பழம் எடுத்து அனுப்பிவிட முடியுமான்னு கேட்டவன். நாங்கள் பிறகு இந்த பகுதியால் வரைக்கும் வந்து பார்த்து நாங்கள் அதில் நாகதாளி பழமே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணொளி முடிச்சுட்டு போய் காலை களைப்படி தான் மிச்சையில் பார்க்குறேன். ரெண்டாவே இந்த வருத்தங்கள் வந்து நல்ல தெளிவான நீர் பார்க்க தெரியுது. இந்த மாதிரி இடங்களில் தான் மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும். அப்படி அங்கே பாருங்க இவ்வளவு மாடுகள் மேய கட்டி இருக்குண்டு. இந்த காட்சியை பார்த்து ரசிங்க அப்படி இருக்குண்டு. சரி மக்களே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டமாக நகர போகிறோம். இதில் நாகதாளி பிடிங்கி சாப்பிடலாமா? நான் இன்றைக்கு இல்லை, ஏற்கனவே நாங்கள் திரும்ப ஒரு நாள் வந்து பார்த்து நாங்கள் நாகதாளியே இல்லை. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. என்ன பேர் ஐயாவுக்கு? செல்லத்திரை. வீட்டு பேர் திரு. திரு. ஏன் அப்படி? திரு வேண்டா தான் ஊரில் தெரியும். செல்லத்திரை. செல்லத்துறைன்னு ஒரு நல்ல பேரை வச்சுக்கொண்டு என் திருவண்டு. திருவண்டு வீட்டில் ஒரு பேர் ஒன்று இருக்குல்ல, பட்ட பேர் மாதிரி. அப்போ திருவண்டு கொண்டு திருமணம் செய்த பிறகு அதுவும் திருதான். சரி, உங்களுடைய ஊர்? கஜிரி மேற்கு உதயநகர். இப்போ நாங்கள் இப்படி நீரேரி வரைக்கும் போய் வந்த நாங்கள் மழைக்காலத்தில் அந்த பகுதி இப்படி தான் இருக்குமா? கடும் மழையாண்டா கடல் நீர் கடற்கரை அண்டி உள்ள வீடுகளுக்கு அண்மையில் சில வீடுகளுக்கும் உள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு அப்படியே வந்து வெள்ளம் நிற்கும். கடைசியாக போய் இந்த மழைக்கு வீட்டு அருகோட வந்து வெள்ளங்கள் நின்று இருக்கு. பிறகு வெயில் எரிஞ்ச உடனே அந்த நீர் பற்றி அங்கே கடல் பக்கம் இந்த கடல் நீரை இந்த மக்கள் எந்த வகையில் பயன்படுத்தி கொள்கிறார்கள்? எல்லாம் பயன்படுத்துறதே இல்லையா? ஒன்றும் பயன்படுத்தல. ஆனால் இந்த கடல் கூட இதுக்கு அங்கால் பக்கம் கடலில் ஒரு குறிப்பிட்ட சில பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அதாவது வேலை. இந்த ஊரில் பிரதானமாக மக்களினுடைய வாழ்க்கை முறை வேலைகள் என்ன? அதேமாதிரி கூலி தொழிலான் கூட ஒரு குறிப்பிட்ட சில பேர் அட்டப்படி மேசன் வேலைக்கு போவார். ஐயா, என்னன்னா இந்த எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. இந்த இப்போ ஐயாவுக்கு கொஞ்சம் தலையை நிறைச்சிருக்கல, இப்போ வயதாக ஆக நிறைக்கும் தானே. எனக்கே 4 நிறைச்ச மயிர் வந்துடுது. சில பேர் சொல்கிறவே இந்த நிறைச்ச மயிரை பிடுங்க வேண்டாம் வந்து. ஏன் அப்படி? என்னன்னு தெரியல. நான் நிறைச்சதை பிடிங்க. எனக்கு சொன்னாங்க என்ன ஏன்னா பார்க்க இதை வண்டி அடிக்கணும் பார்க்க எனக்கு இப்போ நான் கரப்பு முடிக்கல அப்படியே இது. ஏன் அதை மாற்றணும் முடியும் யோசிக்கல. மனம் விருப்பம் அப்படி இல்லையாப்பா. வயது போட்டது போய் என்ன கரப்பிடிச்சு போட்டு இன்னொரு பொம்பளையே பார்க்கலாம். உண்மைதான். என்ன இந்த கடத்த ஆளுங்க லுக்கா இருக்கு. ஆளை கொஞ்சம் ஆளும் லுக்கா இருக்காம மிரட்டி பார்ப்போம். சில பேர் நப்பினா பசங்க உள்ளாதானே ஆளை கொஞ்சம் மிரட்டி பார்ப்போம். உங்களுடைய வேலை 1978ஆம் ஆண்டு சிடிபியில் நடத்துகிற கடமையாற்றி 1915 ஓய்வு பெற்று தற்பொழுது வீட்டில் இருக்கிறேன். 1918 சிடிபியில் ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கிறேன். பாருங்க, எனக்கு திரும்ப சொல்லுங்க அந்த கதையை. 78 சிடிபியில் சேர்ந்து 1915 ஓய்வு பெற்று என்னென்ன அப்படி முன்னுக்கு போகும். ஏன்னா 1978க்கு பிறகு 79, 80, 92 வரும். 78 சேர்ந்து 915. ஆனால் 78 915 இடப்பட்ட காலத்தில் சேவை செய்து 95 15ஆம் ஆண்டு இழப்பாரி இருக்கிறேன். அது சரியா நீங்கள் சொல்கிறது? வேணுண்ண ஒரு நீங்கள் திரும்ப சொல்லுங்க அது சொன்னது. 1978 சிடிபியில் நடத்துனா சேர்ந்து சுமார் 78 ஆங்களப்பா 22 15 37 வருஷம் எனது கடமையை செய்து 15ஆம் ஆண்டு நான் எனக்கு அந்த 55 வயது பூர்த்தி ஆகினோடனே என்ன ரைட். எத்தனையாம் ஆண்டு விடைபெற்று நீங்கள்? நான் விடைபெற்றது 1915. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சும்மா சொல்கிறீங்க. 2000 சாரிப்பா, நான் மறந்து வந்தேன். அதான் 2015 சாரிக்கணும். அப்போ நான் திரும்ப திரும்ப கேட்டுறேன். அதான் அப்போ இன்னும் அங்கே இருக்கு இன்னும் கதை. சரி ஐயா, மிக்க மகிழ்ச்சி உங்களோட கலந்து கதைச்சதில். இது உதயநகர் என்ற ஊர். அந்த ஊர் பகுதிக்கு போனாங்கள். அப்போ போய் வரும்போது அந்த ஐயாவோட கதைச்சு ஊர் பற்றிய சில தகவல்களை கேட்டறிஞ்ச நாங்கள். இதில் வேறுங்க நிறைய தம்பியாக்கள் விளையாடி கொண்டிருக்கீங்க. கோவிலுக்கு முன்னுக்கு நின்று விளையாடி கொண்டிருக்கணும். சரி, இதால் போய் இனி மற்ற பக்கத்துக்கு போவோம். இதில் இப்போ வலை பக்கம் போவோம். இதில் பாருங்க ஒரு வீதி போகுது. இந்த வீதிக்கு பேர்
பெரிய காடு. இது எத்தனையாம் ஒழுங்கை இல்லையே. இதுதான் முதலாம் ஒழுங்கை போல இருக்குது. இதால் எப்படி போனால் இன்னொரு பகுதியை பார்க்கலாம். அந்த கடல் நீர் பக்கத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால் இந்த பக்கமும் போய் வருவோம். இதால் இப்போ வெலைப்பக்கம் போவோம். வெலைப்பக்கம் ஒரு வீதி போகுது வேறு. இதெல்லாம் போவோம். கடல் நீரேரியினுடைய மற்ற பக்கம் இல்லை வெலைப்பக்கம் பாருங்க. கடல் நீரேரி இந்த இடத்துல நீர்மட்டம் குறைஞ்சிடுது. இதில் வெலைப்பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுது. இங்கே போகுது. ஓ, இந்த வீதிக்கும் கட்டாயம் ஒருக்கா போகணும். எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஊரியான் பொதுமையான வீதியோ. ஐயோ, சுடுகாடு. நல்லா உள்ளுக்கு போயில அது பயமாக கிடக்கு. ஒரு கதைக்கு பேய் பிடிச்சி போச்சுன்னு நான் காணொளி போட்டாலும், உண்மையில் பேய் பிடிச்சி காணொளி போட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க சும்மா யூடியூப்புக்காக நடிக்கிறான். அதனால் திரும்ப உள்ளுக்கு போக வேண்டாம். ஒரு கடல் மாதிரி காட்சி அளிக்கிற இடத்துக்கு நடுவில் ஒரு சுடுகாடு. இந்த சுடுகாடு அமைந்திருக்கிற சூழல் உண்மையிலே பரவாயில்லைன்னு சொல்லுங்க. பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. சுத்தர கடல் நீரேரி, கடலுக்கு நடுவில் சுடுகாடு. குளத்துக்கு நடுவில் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது கடல் நீர் ஏரின்றதால கடலுக்கு நடுவில் என்று சொல்கிறோம். இது கைதடி மேற்குள்ள வருமானம் எனக்கு தெரியல. இனி என்ன செய்ய போகிறோம்னா, இப்படியே யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதிக்கு போக போகிறோம். அந்த பிரதான வீதிக்கு போய் இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதிக்கு வந்தாச்சு. இதில் வெலைப்பக்கம் பாருங்கோ, உணவகம், அம்மாச்சி உணவகம். இதில் எந்த பகுதியை பாருங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு குறுக்கு வீதி போகுது. இதால் போகும். இதில் இங்கே பாருங்க, நான் காட்டின சுடுகாடு உண்மையிலே கடலுக்கு நடுவில் இருக்க சுடுகாடு மாதிரி தான் தெரியுது. தம்பி, இது கடல் இல்லை என்று சில பேர் சொல்லலாம். ஆனால் இது ஒரு கடல் நீர் ஏரி என்பதை நீங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ளும். மாடுகள் நிறைய மேய்ந்து கொண்டிருக்கின்றன. கோப்பா பாலம் வந்து இதனால் வந்து அடுத்த வந்து எங்கே நாகுழி செம்மணி அந்த கரையா அப்படியே கடலுக்கு தானே போகுது. இது துண்டு தானே இது. ஆனால் அந்த பெரிய மழை பெய்யக்கு கடல் நீர் ஏரியோட தொடர்பு படும். மழை பெய்யாத நேரத்தில் அது குளமாக தான் இருக்கும். குளம் இல்லை, இது புழுதி பார்த்து பள்ளமான ஒரு பகுதி. எவ்வளோ? நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கிறீங்க? ஒரு 15 அவர்கிட்ட 35 மாடு. இங்கே தான் ஒவ்வொரு முறை மேய கொண்டு வர்றது. வயல் சீசன் தான் 2 மேய்க்கு போகணும். வயல் அரிவட்டி முடிஞ்சால் அவுட்டு விட்டு. சரி 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 ஐயா, சரி சரி, நன்றி. உங்களுக்கு அந்த பகுதியும் காட்டிக்கொண்டு வந்து இந்த ஐயாவோடையும் கதைச்சனா அந்த ஐயாவே சொல்கிறார். பார்த்தீங்களா, அது ஒரு பள்ளமான பகுதி. பெரிய மழை பெய்தால் கடல் நீர் ஏரி தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது கடல் நீர் ஏரி தான். பெரும் தொடர்புடைய இடம்தான். அதில் போகல. போகலாம். சரி, இப்படி இந்த பகுதியால் போவோம். இதால் போகல. இது மழை நேரத்தில் இதால் போகலாது. நாங்கள் சுற்றி தான் போகணும். பாருங்க, இந்த கோவில் பகுதி வெள்ளம் சூழ்ந்து போயிருக்குது. சரி, இதுக்கு அங்கால போக முடியாது. நாங்கள் பிரதான வீதிக்கு போய் மற்ற பக்கத்தால் தான் போவோம். இந்த குறுக்கு வீதியால் போனாங்கள். ஆனால் ஒரு எல்லைக்கு அங்கால போக முடியலை. பெரும் பள்ளமாக இருக்குது. அதனால் திரும்ப வந்து கொண்டு இருக்கிறோம். இதில் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. நான் ஏற்கனவே ஒருக்கா இந்த களப்போரத்தில் அல்லது அந்த கடல் நீர் ஓரத்தில் ஒரு காணி விற்பனைக்கு இருக்குன்ற ஒரு காணொளி போட்டேன்னா, அந்த காணி இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும்.
இப்போ நான் அந்த காணி விற்பனை சம்பந்தமான காணொளிகள் போட மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கிறேன். இனி போடவே மாட்டேன். நான் ஏற்கனவே இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முதல் போட்ட காணொளியை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அது இது கங்கால தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த காணியை யாரோ சிங்களவர்கள் வாங்க போகிறார்கள்ன்ற மாதிரி அறிஞ்சினா என்னவோ தெரியல. அருமை காட்சிகள் அருமையாக இருக்கிறது. மாடுகளே வழிவிடுங்கள். மாடுகள் எவ்வளவு சிறப்பாக பாதை விட்டு தருகின்றன. ஆனால் நாங்கள் இப்படி விட்டு கொடுப்போமா? இல்லை, நான் தான் முன்னுக்கு போவேன், நான் தான் முன்னுக்கு போவேன்னு இருப்பேன். இப்போ பயமாக கிடக்கிறாங்க. இதில் வேலை பக்கம் பாருங்க. சரி, பிரதான வீதிக்கு வந்தாச்சு. சரி மக்களே, இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.